ஆசீர்வாதம். அப்படியே ஆட்டுங்க. இச்சபையிலே வந்திருக்கக்கூடிய நபர் உனக்கு யார் என்று தெரிகின்றதாப்பா? ஐயா, உயர்ந்த குல பிராமணர் போல் தெரிகிறது. அப்படி தெரிகின்றதா? ஆமா. ஆனால் நாங்கள் உண்மையிலே பிராமணர்கள் அல்ல. ஐயா, யாருங்க ஐயா நீங்க? நாங்களோ சந்திர குலத்திலே சுந்திரம் போல அவதரித்தவர்கள் 3 நபர்கள். ஐயா, யார் யாருங்க? முதலாவதாக பிறந்தவர் திருதராட்டி மகாராஜன். ஆமா. இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜா. ஆமா. மூன்றாவது விதுராஜ மகாராஜா. இப்படி மூவேந்தர்களிலே தலை திறந்தோரோ விளங்கக்கூடிய உங்களுடைய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. ஆமா. தாய் குந்தமாதேவி. அப்படி இருவரும் சுபோகத்திலே பிறந்த பிள்ளைகள் பஞ்ச பாண்டவர்கள். ஆமா. ஐவர்களே நடுப்பிறந்தவர் என்னுடைய நாமதேயமோ அர்ஜுன பெருமான். இவர்கள் யாரு கேட்டு போறவா? ஐயா, தங்க யாரோ? ஐயா, சொல்லுங்கள் ஐயா. பொறுமையே சிறந்த தர்மபுத்திர மகாராஜன். அப்படியாகட்டும் ஐயா. நாங்கள் யாரோ? ஆளை பார்க்கும்போதே தெரிஞ்சுங்க அவராதான் இருக்குன்னு. பீமச்சன மகாராஜா. வாங்க. ஓ, நகுல மகாராஜா. 4வது பிறந்த நகுல மகாராஜா. அப்படியாகட்டும் ஐயா. ஐயா, ஓ, சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய நீங்கள் சகாதேவன். ஐயா, மாதவன் யாரென்று தெரிந்தது. அப்படி இருக்க எப்படி வரீங்க? நாங்களும் கௌரவர்கள் 100 பேரும் 105 பேரும் அஸ்தினாபுரத்திலே சுகமாக வாழ்ந்து வந்தோம். சுகமோடு வந்து பார்த்தான் துரியன் எங்கள் மீது போராமை கொண்டார். எங்களை கொல்ல வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார். ஆமா. வாரணாவதத்திலே அரக்க மாளிகை ஒன்று ஏற்படுத்தி எங்களை தீயிட்டு கொல்ல பார்த்தான். கொல்ல நினைத்தார்கள். நாங்களோ எங்கள் தந்தைக்கு உண்டான பிரதிகளை முடிக்க வாரணாவதம் சென்றோம். அங்க தங்கி அந்த துரியான் ஏற்பட்ட மாளிகையிலே தங்கி இருக்கும் வேளையிலே தீயிட்டு கொளுத்த பார்த்தார். கொளுத்து நினைத்தார். ஆமாம். எங்கள் பீமனன் துணையால் அங்கிருந்து தப்பி எங்க வந்தோம் தெரியுமா? எங்க சென்று இடும்பாவனம்.
இடும்பனை மடித்தார் எங்கள் அண்ணன் பீமன். ஆமாம். இடும்பனுடைய தங்கையோ மும்முடி சாண்டி. ஆமா இடும்பி. அவரை மணமாலை சூடினார் பீமன். திருமணம் முடித்தார் அவர். ஆமா. அப்படி முடித்து நாங்கள் எங்க சென்றோம் தெரியுமா? எங்க? 300 மங்கலம். 300 மங்கலம் என்று சொல்வார்கள். 300 வீதி கொண்டது 300 மங்கலம். ஆமாங்க. வந்தடைந்து ஏழை பிராமணராக. ஆமாங்க. அப்போ இது ஒரு அரக்கன் இருந்தான். அரக்கன் பக்கா சொல்லக்கூடிய அரக்கன் இருந்தான். ஆமா. ஒரு வண்டி சாதத்துக்காக ஆமாங்க எங்கள் அண்ணன் பீமன் இவர் பக்காசுரனை மடித்தார். வண்டி சாப்பாட்டுக்காக ஒரு பக்காசுரனை மடிச்சிட்டாரு. பக்காசுரனை மடிச்சிட்டீங்களா? பக்காசுரனை மடிச்சிட்டா வண்டி சாப்பாட்டுக்காக. அப்படி இருக்க சண்டார மூலமாக பாஞ்சால தேசத்தில் பாஞ்சால மகள் திரௌபதிக்காக நாட்டிருக்கிறார். அதை கண்டறிந்தோம். ஆமா அங்க புறப்படலாம் என்று வந்திருக்கின்றோம். நீங்களும் போய் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணம் நீங்களும் வரீங்க. ஆமா சரி புறப்படலாமா? புறப்பட பாஞ்சால தேசம் போக வேண்டும். சரி புறப்படுங்கள் போகலாம். யாரோ ஒருவர் கல்வேலி முள்வேலி போட்டு அடித்து வைத்திருக்கின்றார். இதை சுற்றி கொண்டு போனால் நேரமாகிவிடும். ஆகையால் இதை உடைத்து நேராக செல்லலாம். சரி அண்ணா உடைங்கள்.
டேய் டேய் நீ என்ன டேய் டேய் அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய் என்ன சொன்னாங்க? எப்பங்க நானும் அந்த கேட்டு கோவம் எதுனா பண்ணி கூட இருப்பேங்க. என்ன பண்ணிப்ப? நீ வந்து இவ்வளவு அடி அடிதான் அடிக்கிறியா? என்ன சொல்றாங்க? அவ ஒரு பெரியமா சொல்லியா அடிக்கிறானே இந்த குழந்தைய போட்டு போட்டு அடிக்கிறானே அவன் மூஞ்சலையா அவன் மூஞ்சல பூ கட்டி ஊத்தோம் எல்லாமே பேசிருந்தாங்கடா. ஓ மூஞ்சிலியா அப்படி வந்து டேய் நின்னு போச்சே. டேய் என்ன உங்களுக்கு கோவம்? டேய் வேலியை போட்டு வைத்திருந்தோம், கல்வேலி முள்வேலி அடித்திருந்தோம். அந்த வேலி எவனோ வச்சுக்கிறான். யாரு? நான் இங்க தான் இருக்கிறேன். எப்படா வந்துச்சு? டேய் எவனு பாரு. ஒருவேளை வேலி வச்சுது போயிருப்பான். வேலி வச்சது இவ்வளவுதான் இருக்கு. வேலி வச்சுது யாரு தெரியும்? பொங்கல் வடை அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. வேலி வச்சுது யாரு? அவங்கதான் வேலி வச்சுது யாரு? ஐயா நாங்கள் தான் வேலையை ஒழித்தோம். நீதான் வச்சீங்களா? யாரு சொன்னாலும் விட மாட்டாங்க. ஐடியா எல்லாருமே கேப்பேன். வேலியை வச்சது இல்லாம அதானே என்கிட்டயே நான் வச்சேன். நான் தான் வச்சேன். ஐயா நாங்களோ திருப்பதியம் செல்ல வேண்டும். எங்கனா போங்கடா. ஆகையால் சுற்றி கொண்டு போனால் வேலியை சுத்தி சென்றால் நேரமாகிவிடும். நேரமாகும். ஆகையால் உடைத்து இதன் வழியாக செல்லலாம் என்று உடைத்தோம். போகணும்னு போறீங்க. டேய் ஏங்க இவரு கூட வச்சாலும் கூப்பிடு. வேலி வச்சாலும் இல்ல தம்பி நான் ஒரு கை பாத்துக்கிறேன். இவரு சாட்டி ஆத்து வண்டி சாப்பாடு சாப்பிடாம அவர் சாப்பிடு. அவர் பார்த்துப்பாரு. சொந்தமான வேலையை நீயா வச்ச? உங்களுக்கு சொந்தமான வேலையா? ஆமாண்டா. இதுவா என்ன காவலன்? இந்த நிலம் என்னப்பா? அவருக்கு இதுதான் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். குறிஞ்சி என்றால் புரிந்து நிலனா தெரியாதா? இவ்வளவு நாளா தெரியாது. குறிஞ்சி நிலனா இது பரும்பாக்கு. பரும்பாக்குயா? இது என்ன நிலம்? இது பரும்பாக்கு. இந்த நிலம் என்னது? பரும்பாக்குல பரும்பாக்கு கேடு கட்டு பரும்பாக்கு. அதான் சொல்ற நீ பாருன்ற. குறிஞ்சி நிலம்னா பரும்பாக்கு.
டேய் உன்னை அவ்வளோ லேசா விட்டுற மாட்டேன். எவ்வளோ ஆணவத்தோடு அந்த வேலையை வச்சியோ அவ்வளோ ஆணவத்தோடு என் கூட சண்டைக்கு வரேன். ஐயா டேய் நாங்களோ பிராமணர்கள் அடிக்கவா வேண்டாம் ஐயா. எங்களுக்கு சண்டையெல்லாம் தெரியாது ஐயா. விடுங்கள் நாங்கள் செல்கின்றோம். சண்டை தெரியாத ஆளு எப்படி வேலி ஓடிக்கலாம்? இல்ல நீ ஒரே ஆளு ஆச்சு. இவங்க 4 பேர் கூப்பிட்டு ஒண்ணு வீச்சு. நாங்க அவர்களை தொடாதீர்கள் ஐயா. இவங்கள ஒண்ணு கூடு நாயா கூத்து கத்துக்கிட்டு வாங்க. ஒரே கையில தூக்கி தாக்கலாம். அவர் பாவத்தை பார்க்கல கூட்டுவாடியா கொஞ்சம் இவருக்கிறாரு 1 லிட்டர் தண்ணியில 2 லிட்டர் தண்ணி ஊத்துறாரு. அவங்க அப்பா தண்ணி ஊத்தாத டீ போன்றாரு. அவங்க அப்பா வீட்டுக்கு போனு ஒரு தண்ணி எடுத்து ஊத்தினாரு. பொண்ணு குத்துறியா இவருக்கு? பொண்ணு குத்துறியா அடிக்காது விட்டுறாரு. அச்சுனா முக்கியமான சாமான போட்டுறாங்க. இவன் தான் கவனிக்கணுமே நல்லா. இவரு இங்கே தூக்காரு. உன் வீட்டுக்கு போனார்னா அவனுக்கு விடாதா. ஐயா யார் ஐயா நீங்க? இவளுக்கு யாருன்னு தெரியாது. ஐயா பத்தி சொல்றா.
இவரு எங்கங்க அபராதம் கட்டாரு, எத்தனை கேள்வி சாரு, இவரு எப்பேற்பட்ட ஆளு, எத்தனை கேஸுக்கு போய் வந்துக்கிறாரு பாருங்க ஸ்டேஷனுக்கு. ஆளு யாரும் தெரியாது பேசுறீங்க. மூஞ்சி பார்த்தா தொடர்ந்து மீஸ் பெருமையா சொல்லுங்க. பின்னிடுவேன். ஆமா இவரு பின்னிக்கிட்டே இருப்பாரு. டேய் அதேடா உன்னை சொன்ன டேய் அது இல்லைங்க, அது இல்ல தெரியாத சமாதி ஏனுங்கண்ணா தெரியும். அது வந்து கேள்வி கூட போய் இஸ்ஸடிவானு சொல்ல மாட்டேன். வச்சு ஒரு பார்த்தல டேய் உலகத்தை ஆண்டு வரக்கூடிய நான் அப்படி சொல்றேன். ஆமா எங்கோட அடிப்பாரு இவரு. அம்மா துண்டு எலி குச்சாட்டு எதுக்குன்னு ஊரு புறா எலி எலின்னு கூட்டு வருவாங்க. இது என்னடா அவரியா வயது கூட பார்க்க மாட்டாரு. அடிக்கிறான்டா. ஆமா முத்து கொடுப்பாரு. எங்க வலிக்குறாங்க. வலிக்குதுடா. நீ ஆச்சதுல எங்களுக்கு வலிக்குதுங்க. வலிக்குதா? எனக்கு அச்சது வலிக்குதுடா. அப்பா உனக்கு வலிக்குதா? வலிக்குதுடா. நான் அச்சி பாக்குற வலிக்குதா? நான் அச்சி பாக்க வலிக்குதா? வலிக்குதுடா. Hey!
நானுமா பைய தண்ணி போன வரல இவ்வளவு நேரம் ஆமா இவ்வளவு நேரம் வரல இப்பதான் பஸ் ஏறிக்குது இனிமேல் கொண்டு இவனை விட்டு வைக்க கூடாது. ஏன்னா அம்மா சண்டை செய்யறார் ஆமா. சும்மா விடாதீங்க. இப்போ பார், என்ன செய்ய போறீங்க? அக்னியாஸ்திரம் எடுக்கின்றேன். அக்னியாஸ்திரம் எடுத்து இவனை நிலைகுலைய செய்கின்றேன். உடம்புல எரி செய்யுங்க. ஆமா. ஆ, அக்னியாஸ்திரம் எடுக்கின்றேன். ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் அங்காமோ பதறுதையோ அங்கமோ பதறுதையோ அங்கமோ பதறுதையோ அங்கமோ பதறுதையோ பாவி நான் என்ன செய்வேன் பாவி நான் என்ன செய்வேன்